நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஆலயம்னா அது திருவண்ணாமலை தலம். திருவண்ணாமலை ஈசனின் அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, திருக்கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாள கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, இந்த நாளை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தலத்தில் ஈசனை எந்த முறையில் வழிபடலாம், வழியில் இருக்கக்கூடிய 12 லிங்கங்களையும் வழிபட்டா எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் குறைய இந்த கார்த்திகை மாதத்தில் சிவன் ஆலயத்திற்கு சென்று இந்த ஒரு பரிகாரம் செய்து பாருங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய கடன் தீர்வதற்கும் விரைவில் அதற்கான பார்த்தீங்கன்னா வழி பிறக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வினை பெறுவதற்கு இந்த வீடியோவில் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலையில் சில குறிப்பிட்ட மாதமோ நாட்களில் கிரிவலம் செல்வது பல மடங்கு பலனையும் புண்ணியத்தையும் தருங்க. அந்த வகையில் ஒரு சிறப்பான நாள் தாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய பௌர்ணமி நாள். இந்த ஆண்டு கார்த்திகை பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவல வழிபாட்டினை எந்த நாளில் தொடங்கணும், எந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளணும், அப்படி கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த திருவண்ணாமலை தலத்தை நினைத்தாலே முக்தின்னு சொல்லுவாங்க. இங்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் சிவ வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு பலனை தருங்க. இது பார்த்தீங்கன்னா மன அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தும், செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும். பௌர்ணமி நாளில் சிவ தரிசனம் செய்து சிவ வழிபாடு செய்வதும் கிரிவலம் செல்வதும் செல்வத்தையும் விரதம் இருப்பது புனித நீராடுவது விசேஷ பலனை தருதுன்னு சொல்லுவாங்க. பாவங்களை போக்கி பெரும் புண்ணியத்தை தரக்கூடிய சிவனின் அருளை பெற்ற இந்த திருவண்ணாமலை தலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு அதிகப்படியான பலன் உண்டு. அதே போல் இந்த திருவண்ணாமலை தலத்தில் கிரிவலம் செல்லும்போது 8 லிங்கங்கள் பார்த்தீங்கன்னா சிவனினுடைய 8 லிங்கங்கள் 8 இடத்துல பார்த்தீங்கன்னா சிவன் காட்சி அளித்திருப்பார். அந்த லிங்கங்களை தரிசித்து வருவதும் அளவில்லாத பலன் உண்டுங்க. இந்த நினைத்தாலே முக்தி தரக்கூடிய புனிதமான இந்த திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது பாவங்களை போக்கிடும், முக்தி அருளக்கூடியதாக இருக்குது. உங்கள் 3 தலைமுறை சாபத்தை நீக்க வேண்டும் நினச்சிங்கன்னா தவறாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் அமைந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் கிரிவலம் செல்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமியில் வரக்கூடிய கிரிவலம் எப்படி சக்தி வாய்ந்ததோ அதே போல் இந்த கார்த்திகை மாதத்தில் கிரிவலம் வருவது சிறப்பான பலனை தருங்க. இந்த கார்த்திகை பௌர்ணமியில் தாங்க ஜோதி வடிவமாக சிவபெருமான் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் காட்சி அளித்ததாக புராணங்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த நாள கிரிவல வழிபாடு தோன்றியதும் பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா தனதுடைய உடலையே பாதை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக ஈசன் காட்சி அளித்தது இந்த கார்த்திகை பௌர்ணமியில் நடைபெறக்கூடிய நாளில் தான். தவறாம இந்த நாளில் நீங்கள் கிரிவலம் செல்வது சிவனுடைய பரிபூரண அருளை பெற்று தருங்க. இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுறோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபம் வருகின்ற டிசம்பர் 3ஆம் தேதி அமைந்திருக்கு. இதனால பௌர்ணமி திதி டிசம்பர் 4ஆம் தேதி துவங்குது. அதனால் கார்த்திகை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திருவலம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி நீங்கள் சென்று வழிபடலாம். டிசம்பர் 4ஆம் தேதி என்று காலை 7:55 மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி அதிகாலை 3:55 வரை பௌர்ணமி திதி அமைந்திருக்கு. இந்த நாளில் திருவலம் செல்வது சிவனுடைய அருளை பெற்று தருங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல திட்டமிட்டு இருந்தீங்கன்னா பக்தர்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி என்று வியாழக்கிழமை பகல் காலை 7:37 துவங்கி டிசம்பர் 5ஆம் தேதி என்று வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அதிகாலை 3:40 கிரிவலம் செல்வது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவனுடைய பரிபூரண அருளை பெற்றுத்தரும். டிசம்பர் தேதி பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி மாலை 3:08 தொடங்கி கிருத்திகை நட்சத்திரம் அமைவதால் இந்த நாளில் கிரிவலத்தை காலையிலேயே துவங்குவது சிறப்பான பலனை தருங்க. திருவண்ணாமலையில் நீங்கள் வியாழக்கிழமையில் அமைந்த கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு ஞானம் பெருகுவதோடு குரு அருளும் கிடைக்கும். மேலும் இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல ஜென்ம பாவங்களையும் போக்கிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இறந்த முன்னோர்களுக்கான இறுதிச் சடங்குகளை நீங்கள் இதுவரையுமே சரியாக செய்யாமல் இருந்தாலும்
அவங்களுக்கான பித்ரு தரப்பான காரியங்களை முறையாக செய்தவங்கன்னே இந்த வியாழக்கிழமைனால திருவண்ணாமலையில கிரிவலம் செல்வதால் அந்த பாவங்கள் அனைத்து நீங்கிடுங்க. அதே போல இந்த கார்த்திகை பௌர்ணமி இந்த ஆண்டு திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாள் அமைந்திருக்கு. அப்போது மலை உச்சில எரியக்கூடிய மகா தீபத்தை தரிசித்தபடியே கிரிவலம் வந்து வழிபடுவது உங்களுக்கு பல கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தி தருங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்துல 15 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி மாற்றி அமாவாசை பௌர்ணமின்னு வருதுங்க. இந்த கார்த்திகை மாதம் பல்வேறு ஆன்மீக சிறப்பை கொண்டதா இருக்கு. ஏன்னா கார்த்திகை மாதத்துல தான் தீப திருநாள் ரொம்ப விசேஷமாக நடத்துறோம். சிவபெருமானினுடைய அடிமுடி காணாத முடியாத அருஞ்சோதியாக பிரம்மா மகாவிஷ்ணுவிற்கு காட்சி தந்த திருநாள் தாங்க இந்த திருக்கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாள். இந்த நாள்ல மலை மீது ஏற்றக்கூடிய மகா தீபத்தை தரிசிப்பது பார்த்தீங்கன்னா கோடான கோடி புண்ணிய பலன்களை சேர்க்கும். நெருப்பு சொரூபமாக காட்சி தரக்கூடிய இறைவன் ஈசனே இத்திருநாள்ல கிரிவலம் வந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலனை தருங்க. மற்ற தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமியை விட பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியில அனைவருமே நம்ம சிறப்பாக கொண்டாடக்கூடிய இந்த நாளில் 30 முக்கோடி முனிவர்களும் தேவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை தளத்தில் பௌர்ணமி கிரிவலம் வருவதாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் நாமும் கிரிவலம் செல்வது அனைத்து தேவர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். சக்தி அதிகம் கொண்ட இந்த பௌர்ணமினால இறைவன் குடியிருக்கக்கூடிய மலையை பக்தியோடு நம்ம சுற்றி வலம் வந்து கிரிவலத்தை வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். கிரிவல்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது உலக பிரசித்தி பெற்ற சிவத்தலங்கள்ல ஒன்றான திருவண்ணாமலையை அண்ணாமலையார் கோவில் தாங்க. பஞ்சபூத தலங்களை அக்னி தலங்கன்னு சொல்லக்கூடிய இந்த தலத்துல ஒவ்வொரு மாதமும் அமையக்கூடிய பௌர்ணமி நாள்ல கோவிலையொட்டி மலையை சுற்றி சுமார் 14 கிலோமீட்டர் பத்தினா தொலைவிற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கிரிவலம் வந்து வழிபடுறாங்க. இந்த திருவண்ணாமலை கோயில பல்வேறு புராண வரலாறும் யோகிகள் வாழ்ந்த சிறப்புகளும் இடம்பெற்றிருக்குதுங்க. இந்த மலையை மக்கள் முக்கன் முதல்வனாக வணங்கிட்டு சிவனின் அம்சமாக எண்ணி வழிபட்டு வர்றாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்கமே இங்கு மலையாக அமைந்திருப்பதாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு. இதனால் தான் நம்ம முன்னோரும் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா சிறப்பு மிக்க இந்த திருவண்ணாமலையை சுற்றி வருவது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனையே சுற்றி வருவதாக எண்ணி இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை தலத்தை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்துட்டு தான் இருக்காங்க. கிரிவலம் செல்வதா உங்கள் கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் பார்த்தீங்கன்னா தூண்டப்பட்டு களைப்பு நீங்கி உடல் ஆரோக்கியம் எழுப்புறது. அதே போல் உங்களுடைய வேண்டுதல்கள் இறை நம்பிக்கை மூலம் கிரிவலம் செல்வதால் நேர்மறையான எண்ணமும் உங்களுக்கு அதிகரிக்கும். நினைத்தது அனைத்தும் நிறைவேறுங்க. அதனால்தான் இந்த பௌர்ணமி நாள்ல நீங்க கிரிவலம் மருந்து வழிபடுவது உங்களுடைய மனநலத்தையும் உடல் நலத்தையும் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாற்றி தரும். திருவண்ணாமலை தளத்துல அனைத்து நாட்களும் கிரிவலம் சென்றால் பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமையில கிரிவலம் சென்று வழிபடுவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் பூவுலருக்கு ஏதேனும் வழிபட வந்து திருவண்ணாமலையை தரிசிப்பதால இந்த நாளில் நம்ம கிரிவலம் செல்வது பார்த்தீங்கன்னா திருக்கையலாயத்தில் தேவர்களை வீற்றிருக்கக்கூடிய சிறப்பை நீங்கள் பெறலாம். குடும்ப பிரச்சனை தீர்ந்திடுங்க. பிரிந்து வாழக்கூடிய தம்பிதர் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம். அதே போல் திங்கக்கிழமையில அமைந்த கிரிவலம் செல்வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடையை நீக்கிடும். மேலும் இந்த நாளில் கிரிவலம் வருவதால் பார்த்தீங்கன்னா நீதித்துறையில் இருக்கக்கூடிய கிரிவலம் வந்தீங்கன்னா வாக்கு வன்மை வழக்குகளை நீங்கள் வெற்றியும் பெறலாம். செவ்வாய்க்கிழமையில கிரிவலம் வந்து வழிபடுவது பார்த்தீங்கன்னா உத்தியோக நிமித்தமாக ஏற்படக்கூடிய பொறாமை, கலகம், அவமானம், பகையுணர்ச்சி அனைத்தும் நீங்கி உத்தியோக உயர்வு, இடமாற்றம் இருந்து நீங்கள் சாதகமான பலனை பெறலாம். அதே போல் புதன்கிழமையினால கிரிவலம் வந்து வழிபடுவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியாயமான உத்தியோக உயர்வு, தொழில் திறமை ஏற்படும். வரா கடனும் வசூலாகும். பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பலக்கியத்தை உண்டாகும். அடுத்ததாக வரக்கூடிய வியாழக்கிழமையில நீங்கள் கிரிவலம் செல்வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறந்தவங்களுக்கான இறுதி மரியாதை செலுத்தும் தவறு இருந்தீங்கன்னா பிரயாச்சத்தை செய்வதற்காக இந்த நாளை கிரிவலம் செல்லலாம். அடுத்த பிரிவில் தேவர்களுக்கு முனிவர்களுக்கோ குருவாக விளங்கக்கூடிய சிறப்பையும் நீங்கள் பெறலாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை நாள கிரிவலம் செல்வது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண், காது, சுவாச வியாதிகளை அவமதிப்படுவோருக்கு சிறந்த நிவாரணத்தை அளித்திடுங்க. அமாவாசையில் கிரிவலம் செல்வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.